செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு தேவையான பப்ளிக் ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி மார்க் ஈஸியாக எடுக்கிறது ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது புவியியல் 12ஆம் வகுப்பு புவியியலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 70 மதிப்பெண்கள். ஓகேங்களா, அதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் இருக்குது, பார்ட் 4 வரைக்கும் இருக்குது. மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் 15 ஒரு மதிப்பெண்கள் வினா கேட்பாங்க. ஓகேங்களா, 15 ஒரு மதிப்பெண்கள் வினால புக் பேக் கொஷின்ஸ் ஏ டு செட் இருந்தாலும் 1-2 டிஃபிகல்ட்டாக அவுட் ஆஃப்லேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் என்பது மிக அதிகமாக இருக்குது. அதை பார்த்து கரெக்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே. அண்ட் ஒரு மதிப்பெண்களை நீங்கள் முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பகுதி 2 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா, 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கொஷின் நீங்களாக சூஸ் பண்ணி எழுதிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் 6வது கொஷின் மட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷினை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில். ஸோ அதை பார்த்து கரெக்டாக உங்களுக்கு என்ன இந்த மாடல் கொஷின் பேப்பரில் இது கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் நம்பரை, உங்களுக்கு பப்ளிக் என்ன கொஷின் நம்பர் கம்பல்சரி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அட்டன் பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் 2 மார்க் வந்து 6 முடிச்சதுக்கப்புறம் பகுதி 3 பார்ட் 3 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா, இதுலேயும் கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச 6 கொஷின் எதிரும் 5 கொஷின் உங்களுடைய சாய்ஸ், நீங்களாக சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கொஷின் ஈஸியாக இருக்கோ கரெக்டாக தெரியுமோ அந்த கொஷினை நீங்கள் எழுதிக்கலாம். பட் 6வது கொஷின் கம்பல்சரி கொஷினை அவங்க கொடுத்துருக்கிறத நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அதோடைய ப்ரொசீஜரை. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஆன்சர் ஆல் த கொஷின். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் எழுதணும், 5 மார்க்கு 5 கொஷின் எழுதணும். இதில் பொறுத்த வரைக்கும் 34 அப்படின்னு ஒரு கொஷின் எடுத்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் ஆ அல்லது ஆ, ஏ ஆர் பி அப்படின்னு வந்து 2 கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ அதை ஆப்ஷனை போட்டு அந்த நம்பரை போட்டு கரெக்டாக எழுதுங்க. கொஷின் ஆன்சரில் எழுதிட்டு கடைசியாக ஆப்ஷனை நம்பரை போட்டுருக்கலாம் அப்படின்னு மறந்து விட்டிங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னு. ஸோ நீங்கள் எழுதின கொஷின் கரெக்டாக இருந்தாலும் மார்க் வராது. அதை பார்த்து கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணுங்கள். ஓகேங்களா, மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தம் ஆசிரியர்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை பார்த்து தான் வந்து மார்க் போடுவாங்க. நீங்கள் ஆன்சர் கூட கரெக்டாக எழுதியிருந்தாலும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுதுங்க. அண்ட் இது ஜஸ்ட் அ மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே வந்துடாது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது பப்ளிக்கில். அண்ட் மேலும் இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டுருக்கேன். குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராம் குரூப் லிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.